श्रीराम जय राम जय जय राम. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 14. அசோகவனத்தில் தேடுதல். மகா தேஜஸ்வியான ஹனுமான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சீதா பிராட்டியார மனசால வணங்கிட்டு ராவணனோட அசோகவனத்தோட மதில் சுவரை பார்த்து தவறாரு. மகிழ்ச்சியால் அவருடைய மனசும் உடம்பும் தெப்பாக இருக்குது. மதில் சுவரில் இருந்தபடியே அது வசந்த காலம் துவக்கம் அப்படிங்கிறதுனால கிளை நுனியில் நிறைய பூக்கள் இருக்கக்கூடிய ஆச்சா, அசோகம், சம்பகம், நறுவிலி, நாககேசரம், மா, கபிமுகம் அப்படிங்கிற ஒரு வகை மாம், இந்த மாதிரி பல வகை மரங்களை பார்க்குறாரு. மாந்தோப்புக்கள் நிறைஞ்சது, நூற்றுக்கணக்கான கொடிகளால் சூழப்பட்ட மரச்சோலை, அப்புறம் நானிலிருந்து விடுபட்ட அம்பு மாதிரி சர்ன்னு தாவறாரு அந்த மரச்சோலைக்குள்ளே. பறவைகள் ஒலிக்கிறது. வெள்ளித்தங்கமயமான மரங்களால் 4 பக்கமும் சூழப்பட்டது. பறவைகள் மான் கூட்டங்களால் அழகு கூட்டப்பட்டது. அழகான காடுகள் இருக்கிறது. உதய சூரியன் மாதிரி ஒளி வீசுறது. மலர்கள் பழங்கள் நிரம்பின பல வகை மரங்களால் சூழப்பட்டது. மதம் பிடிச்ச குயில்களும் வண்டுகளும் எப்பையும் இருக்கிறது. மதம் கொண்ட மயில்களோட அகவல் இருக்கிறது. பலதரப்பட்ட பறவை கூட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த அசோக வனத்தை மான்களும் பறவைகளும் ரொம்ப உல்லாசமாக இருக்கிற அந்த வசந்த கால துவக்கத்தில் இது இத்தனையும் பார்க்குறாரு ஹனுமான். அரசகுமாரி தூயவர் சீதை அவங்கள பார்க்கணும் அப்படின்னு மரத்துக்கு மரம் தாவறாரு. அந்த பறவை கூட்டங்களோட இறக்கைகளால் அந்த மரத்தில் அடிக்கப்பட்டு பல நிறம் இருக்கிற பல வகை மலர்கள் எல்லாம் மழை மாதிரி பொழியுது. வாயுகுமாரனான ஹனுமான் மலர்களால் வாரி இறைக்கப்பட்டவர் மாதிரி அசோகவனத்துக்கு மத்தியில் மலை மாதிரி விளங்குறாரு. ஆனால் ஹனுமான் குறுகின வடிவில் தான் இருந்தார். ஆனால் மலையுடைய கம்பீரத்தை நினைவுபடுத்தினார். எல்லா திசைகள்லையும் ஓடிட்டு மரக்கூட்டத்துக்கு இடையில் நின்னவர் பார்த்தா சாட்சாத் வசந்தன் அப்படின்னு எல்லா பிராணிகளும் நினச்சிச்சு. மரங்கள்லேருந்து விழுந்த பலதரப்பட்ட மலர்களால் நிரம்பின பூமி அது எப்படி பார்க்குறதுக்கு இருந்துச்சுன்னா நல்ல அலங்காரம் செஞ்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு மாதிரி இருந்துச்சு. நல்ல வேகமான அந்த ஹனுமானால் வேகமாக உழுக்கப்பட்ட மரம் எல்லாம் பல வகை வண்ண மலர்களை அப்பப்போ உதிர்த்துச்சு. இலைகள் மலர்கள் பழங்கள் எல்லாம் உதிர்ந்து வெறுமையாக நின்ன மரங்கள் சூதாட்டத்தில் தோல்வி அடைஞ்சு ஆடை ஆபரணங்களை பறிகொடுத்த சூதாடிகள் மாதிரி இருந்துச்சு. வேகமான ஹனுமானால் வேகமாக அசைக்கப்பட்ட பூத்து குலுங்கின பெரிய மரங்கள் மலர் இலை பழங்கள் எல்லாம் உதிர்ந்துச்சு. கலைஞ்ச கூந்தல் கற்றைகள் இருக்கிறது. நறுமண பூச்சிகள் அழிந்த சுத்தமான பற்கள் போல வெளிரிய உதட்ட உடையவங்க, நகங்கள் பற்களால் காயம் செய்யப்பட்டவள் போல ஒரு இளம் பெண் பொலிவிழந்து ஹனுமானோட வால் கை கால்களால் தாக்கப்பட்ட ஒரு முறிஞ்சு போன பெரிய மரம் போல் அந்த அசோகவனம் ஆயிருச்சு. மழைக்காலத்தில் பெரிய காற்று வேந்திய மலை சிகர மேகக்கூட்டங்களை சிதறடிக்கிற மாதிரி ஹனுமான் தன் வேகத்தினால மாலைகள் மாதிரி இணைஞ்சிருந்த பெரிய கொடிகளை எல்லாம் சிதறடிக்கிறாரு. பரிசு செஞ்ச இடங்களையும் மணங்க வர்ற வெள்ளி இழைப்புகளையும் தங்கத்தரைகளையும் பார்க்கறாரு. பலவிதமாக வடிவம் இருக்கக்கூடிய ஊர்ணிகள் தெளிவான தண்ணீரால் நிரம்பி இருந்துச்சு. உயர்ந்த மணியினால் கட்டப்பட்ட படிக்கட்டுகளெல்லாம் இருந்துச்சு. முத்து பவள பொடிகளே மணல்கள் மாதிரி இருந்தது. படிகமான தரை, கரைகளில் பொன்மயமான அற்புதமான மரங்கள் அழகாக நின்றுச்சு. இந்த ஊர்ணிகளில் தாமரை கரு நெய்தல் புஷ்பங்கள் அழகாக மலர்ந்திருந்தது. சக்கரவாக பறவைகள்லாம் அங்கங்கே அகவிக்கிட்டு இருந்துச்சு. நச்சுக்குருவிகளோட குரல் ஒலிச்சிட்டு இருந்துச்சு. அன்னம் சாரம் இந்த மாதிரி பறவைகள்லாம் இனிமையாக சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு. நல்லா அமுதத்துக்கு ஒப்பான சுத்தமான தண்ணீருடைய நீர்நிலைகள் இருந்துச்சு. ஆறுகள் நீர்நிலைகளில் எப்பயும் சுத்தமான தண்ணீரை நிரப்பிட்டு இருந்துச்சு.
ஏராளமான செடி கொடிகள் சூழ்ந்திருந்துச்சு. கற்பக மரங்கள் நிறைஞ்சிருந்தது. புதர்கள் மண்டி கிடந்தது. இடைவெளிகளில் செவ்வரளிகள் பூத்திருந்துச்சு. கொஞ்ச தூரத்தில் கருத்த மேகம் மாதிரி கூர்முன சிகரங்கள் இருக்கிற நாலா பக்கத்தில் சின்ன சின்ன குன்றுகளால் சூழப்பட்டது கல்லாலான வீடுகளும் பல வகை மரங்கள் சூழ்ந்திருந்தது. உலகத்தில் மிக அழகியதான மலையை கண்டார் ஹனுமான். நாயகனோட மடியிலிருந்து கோபமாக எந்திரிச்சு ஓடுற மனைவி மாதிரி அந்த மலையிலேருந்து வேகமாக பெருகி வர்ற ஆற பார்க்குறாரு வானரர். அப்புறம் கோபமடைஞ்ச ஒரு பொண்ணு வீட்டை விட்டுட்டு வெளியே போகிறப்போ உறவினர்களால் தடுக்கப்பட்டது மாதிரி கரையோரமாக செழித்து வளர்ந்த மரங்களோட விசாலமான கிளைகளோட நுணுப்பகுதி ஆற்று போக்கெல்லாம் தடுத்துருச்சு. அதே பெண்மணி கோபம் அடங்கி திரும்பவும் ரொம்ப பிரியமாக தன்னுடைய கணவன் கிட்ட வர்றது மாதிரி ஆற்றோட ஓட்டம் தொடங்கின மலையை பார்த்தே திருப்பி போகிறத, அதுவும் நீர் பெருக்கு இருக்கிற ஆற்றை பார்க்குறாரு. அது பக்கத்திலேயே வானரோத்தமர், வாயுகுமாரர், ஹனுமான், பலதரப்பட்ட பறவை கூட்டங்கள் சூழ்ந்த தாமரையோடைகளையும் பார்க்குறார். ரொம்ப நீளமாக அமைக்கப்பட்ட நடவாவிகள் குளிர்ந்த நீரால் நிறைஞ்சு நவ மணிகள் இழைச்ச படிகளோட மொத்துக்களோட பொடியே மணல்களாக இருப்பதை பார்க்குறாரு. பல வகை விலங்கு கூட்டங்களால் நிறைஞ்ச ஆச்சரியமான வண்ணங்களும் விசித்திரமானவைகளும் ரொம்ப பெரியவையான மாடி வீடுகள் விஸ்வகர்மானால் அமைக்கப்பட்டிருந்துச்சு. அங்கே இருந்த மரங்களில் மலர்களும் கனிகளும் நிறைய இருந்தது. விசித்திரமான மறைவாக இருந்த மரங்கள் எல்லா இடத்துலையும் பிரகாசப்படுத்திட்டு இருந்துச்சு. புன்னகம், சப்தபர்ணம், சம்பகம், உத்தாலகம் இந்த மாதிரியான மரங்களெல்லாம் குடை மாதிரி விரிஞ்சு சதுரமாக அமைச்சிருந்த மேடான ஆசனங்கள் சூழ்ந்து தங்கமயமான மேடைகளோடு இருந்துச்சு. ஏராளமான கொடிகளும் இலைகளும் சூழ்ந்த சுற்றி பொன்மயமான மேடைகளெல்லாம் இருந்த தங்கமயமான ஒரு செம்சுபா மரத்தை பார்க்குறாரு ஹனுமான். அநேக விசித்திரமான பிரதேசங்களையும் பூமி பிளப்புகள், மலையருவிகள், பள்ளங்களில் ஓடுற நீரோடைகள், மலை மாதிரி தங்கமயமான மரங்கள் எல்லாம் பார்க்குறாரு. மேருமலையோட பேரொளியினால் விளங்குற சூரியன் மாதிரி அந்த மரங்களோட காந்தியால் நானும் தங்கமாயிட்டேன் போல அப்படின்னு வீரவானரர் நினைக்கிறாரு. தங்கமயமான மரங்களால் அது எழுப்புற காத்துனால நிறையா சலங்கைகளோட ஒளி எழும்புனதையும் பார்த்து ஆச்சரியப்படுறாரு. இந்த மரங்களில் பழம், மலர் மாதிரி மணிகளும் இயற்கையாகவே தோன்றும் போல இருக்குது அப்படின்னு ஹனுமான் ஆச்சரியம் அடைகிறாரு. கிளைகளோட நுனியில் மலர்கள் இருக்கிறது. அழகிய சிவந்த முளைத்தளிர்கள் இருக்கிறது. இலைகள் அடர்ந்த சிம்சுபா மரத்தில் அவர் ஏறுறாரு. ராமரை பார்க்கணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கிறவர், துக்கத்தால் பிடிக்கப்பட்டவர், விதேக மன்னனுடைய புதல்வி, எங்கும் அங்குமா நடை பயின்றுட்டுருக்கிற சீதையை நான் இங்கமா இருந்த மாதிரியே பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தீயவனான ராவணனோட இந்த அசோகவனம், சம்பகம், சந்தனம், மகிழம் இந்த மாதிரியான மலர்கள் மரங்களால் அலங்காரமாக செழிப்பாக அழகாக இருக்குதுன்னு நினச்சிக்கிறாரு ஹனுமான். பறவை கூட்டங்கள் சஞ்சரிக்கிற இந்த தாமரையோட அழகாக இருக்குது. ராமனோட பட்டத்தரசி ஜானகி நிச்சயம் இந்த இடத்துக்கு வருவாங்க. ராமனோட பட்டத்தரசி ராமனுக்கு பிரியமானவங்க, கற்புடையவர், காட்டில் சுற்றுறதுல தேர்ந்தவரான ஜானகி கட்டாயம் இங்கே வருவார். மான்குட்டிகிட்ட இருக்கிற அந்த கண்கள் இருக்கிறது போல இருக்கிறவர் இந்த காட்டில் சுற்றி அலைஞ்சு கண்டிப்பாக பழக்கப்பட்டிருப்பார். ராமரோட சிந்தனையிலால் சோகம் வந்து இழைச்சி இருப்பார். சீதா பிராட்டியார் கண்டிப்பாக இங்கே வருவார். ராமனை பிரிஞ்ச சோகத்தால் தவிச்சுக்கிட்டு இருக்கிறவர், அழகான கண்கள் இருக்கிறவர், ரொம்ப காலம் வனத்திலேயே இருக்க நேர்ந்தவர், வனத்தில் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கிறவர் சீதா பிராட்டி இங்கே வருவார். ராமனோட அன்புக்குரிய மனைவியும் ஜனகரோட புதல்வி கற்புடையவரான சீதை முன்னாடி இருந்தே காட்டு விலங்குகள் கிட்ட பிரியம் காட்டி வந்திருக்காரு. இங்கே இருக்கிற பிராணிகள் கிட்டையும் கண்டிப்பாக நட்புணர்ச்சியால் வருவார் பார்க்கறதுக்கு. சந்தியா கால கர்மானுஷ்டங்களை செய்யறதுக்காக, மங்களமான இந்த நீரில் நீராடுறதுக்காக, சந்தியா கால பிரார்த்தனைக்காக இந்த நதிக்கு நிச்சயம் வருவார். அரசர்களில்
இந்திரன் மாதிரி ராமனுக்கு பத்தினி ரொம்ப பிரியமானவர், அழகானவர். சீதையுடைய கௌரவத்துக்கு இந்த அழகான அசோகவனம் ஏத்ததா இருக்குது. சந்திரனுக்கு ஒப்பான ஒளி வீசுகிற முகம் இருக்கிற சீதா பிராட்டி உயிரோடு இருப்பார்னா அவர் சுத்தமான நீர் இருக்கிற இந்த நதிக்கு கட்டாயம் வருவார். இந்த மாதிரி எல்லாம் சிந்தனையோட்டத்தில் இருந்த மகாத்மாவான ஹனுமான் ராமனுடைய பத்தினிய, அதாவது மிகவும் தலை சிறந்த மன்னரான ராமனுடைய பத்தினியை எதிர்பார்த்து இலைகள் அடர்ந்தத இருக்கக்கூடிய அந்த சிம்சுபா மரத்தின் ஒரு பகுதியில் மறைஞ்சிருந்து அசோகவனம் முழுக்க உத்து பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 14வது சர்க்கம் மோற்றிற்று. ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம்.